அபிக்கும் வந்து முரளிக்கும் வந்து தவறான வந்து கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து அபியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அபியை வீட்டுக்கு கூட்டின்னு வந்து வீட்டில் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஊர் உலகம் பொறுத்த வரைக்கும் தான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி, இந்த ரூமில் வந்து நீ யாரோ நான் யாரோ, புரியுதா, நீ பண்ண வேலைக்கு தான் நான் இந்த தாலியை கட்டினேன், இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாரு. அதை கேட்டு அபி குழப்பம் அடைகிறாங்க. இவர் என்ன தான் சொல்ல வர்றாரு, என்ன புரிஞ்சுட்ருக்காரு, நீங்கள் என்னை பற்றி எதுவும் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்கன்னு சொல்லி எவ்வளோ புரிய வைக்க பார்க்குறாங்க. இங்கே பாரு, இதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை, எதனால் வந்து என்னை வெறுக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு காரணம் எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் ராகவ் எதுவுமே சொல்லாமல், இங்கே பாரு 6 மாதம் நீங்கள் இரு, அதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போய் எப்படி வேணாலும் இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு வந்து ஒன்றும் புரியாமல் வந்து அபி மனசை கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலை வீட்டில் வந்து எல்லாருமே வந்து இவங்களுக்கு தேவையான சம்பிரதாயம் சாங்கியெல்லாம் சரியாகவே செய்யலை, ஏன்னா இவங்களோட மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நடக்கலை, அதனால் வந்து நம்ம அதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அஞ்சலி எல்லாரும் சேர்ந்து வந்து செய்கிறதுக்காக முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து முரளியை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் கிருஷ்ணா வந்து வர வைமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் கிருஷ்ணா வந்து வர வைக்கிறாங்க. கிருஷ்ணா வந்து பார்த்துடுறாங்க. அணுவும் வந்து அபியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் தான் வந்து அஞ்சலி ஓட வீட்டுக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அஞ்சலியோட வீட்டுக்காராக இருந்துக்கிட்டு வேணுமே நம்ம குடும்பத்தை ஏமாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அணு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இவனை சும்மாவே விடக்கூடாதுடி, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னோடனே இப்போ சொல்கிறது நல்லது இல்லை, ஏன்னா வந்து அஞ்சலி கர்ப்பமாக இருக்காங்க, வேறு வழி இல்லை, நம்ம சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை எப்படியாவது வந்து அபிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு முரளி. அப்போ அபி தனி மாட்டினோன்னா அபிக்கிட்ட வந்து பேச வராரு. அபி உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்றாரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, மரியாதை இங்கேருந்து போயிடு, கல்யாண மண்டபத்தில் என்னை வந்து எப்படியாவது தூக்கின்னு போன பார்த்து தானே, நீ உன்னை நம்பி தானே பேச வந்த, சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா, அஞ்சலி மேடமோட வீட்டுக்காராக இருந்துக்கிட்டு என்கிட்ட வந்து வேஷம் போட்டு என்னை கல்யாணம் பண்ணி ஏமாற்ற பார்த்தியா, உன்னை அப்படிலாம் ஏமாற்ற பார்க்கல, நான் அஞ்சலி விட்டு வந்துட்டு உன் கூட வாழணும் தான் நினச்சேன், சே உனக்கு அசிங்கமாலே இப்படிலாம் பேசுறதுக்கு, அப்போவே என் அத்தை சொன்னாங்க நீ ஒரு கேடு கெட்டவன், உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் கரெக்டாக தான் இருக்குது, சே இவ்வளோ கேடு கெட்டவனா நீ, அபி என்னை பற்றி இப்படிலாம் பேசாத அபி, உன்னை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, மரியாதை நகர்ந்து போயிடு, இல்லை அப்புறம் நான் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவேன், அப்புறம் உனக்கு தான் அசிங்கம், நான் இப்போ கூட சொல்லலாம் தான் நினச்சேன், ஆனால் அஞ்சலி மேடம் வந்து கர்ப்பமாக இருக்காங்க, அதனால தான் பார்க்குறேன், புரியுதா, அந்த கருணையை அப்படியே பயன்படுத்திக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாங்க. உடனே வந்து ப்ளீஸ் அபி நான் சொல்கிறது கேளு அபி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க பார்க்குறாரு. அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அறைய வராங்க. உடனே வந்து அந்த டைமில் ராகவ் வந்து இறங்கி வர்றதை பார்த்துட்டு அபி அமைதியாக வந்து கையை வந்து இறக்கிடுறாங்க. மரியாதையே போயிடு அப்படின்னோடனே ராகவ் வரதை பார்த்துட்டு ஓடி போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாரு. ஐயோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே வந்து நிற்கிறத பார்த்துட்டு ராகவ் ஒன்றும் புரியல, எதுக்காக இவ யோசிச்சுட்டே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேச வராரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் ஃபோன் வந்தது ராகவுக்கு. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டே அப்படியே வந்து போயிடுறாரு. சே இந்த மாதிரி ஆயிடுச்சு, அபிகிட்ட எப்படியா பேசலான்னு போனால் இந்த ராகவ் வந்துட்டான், இதை விடவே கூடாது, எப்படியாவது வந்து அபிகிட்ட நம்மளை பற்றி சொல்லி நல்ல விதமாக சொல்லி புரிய வச்சு அபி பழையபடி நம்ம ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு முரளி. இதை நான் கண்டிப்பாக பண்ணியே தீர்வேன் அபி, உன்னை யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ ராகவ் கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் அப்படியே விட்டுருவேன் நினச்சிட்டு இருக்கியா, நான் அப்படிலாம் விடவே மாட்டேன், எப்போவுமே நீ என் பொண்டாட்டி தான், அது என்றைக்குமே மாறாது, இப்போ நீ வேணால் ராகவ் பொண்டாட்டியாக இருக்கலாம், ஆனால் சீக்கிரமாக உங்கள் 2 பேரும் பிரித்து உன்னை என் கூட நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மனசுலேயே வந்து சொல்லிக்கிறாரு முரளி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி வந்து நம்ம அபிக்கிட்ட வராங்க. அபிக்கிட்ட சொல்கிறாங்க நிறைய சம்பிரதாயம் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே பண்ணணும், இந்த புடவையை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து வேறு பண்ண அந்த புடவையை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த புடவையை நீ கட்டிக்கினா இந்த குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு தான் இந்த புடவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து வச்சுருந்தாங்க, அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க.